அதென்ன பி பி ஏ என்னது அப்பாவா? அப்படியா? யார் இந்த கேக் வச்சது உங்களுக்கு? இது எங்களோட மருமக்களும் பிள்ளைகளும். மருமக்களும் பிள்ளைகளும். பிள்ளைகளும். அதோ ஓகே, கேக்கு வடிவா இருக்கு. இந்த தாடி கட்டெல்லாம் விட்டது, கட்டு மீசை இந்த கிருதா யார் விட்டது? நீங்களே போய் விட்டீங்களா? நீங்களே போனீங்க. விருப்பமா? மீசை முறுக்கு இல்ல அதான் வெட்டி போட்டியில ப்ரோ. வெட்டி கொஞ்சம் விட்டு முறுக்கிறீங்களா? எங்களோட தாத்தா இருந்தவர், தாத்தா அவருக்கு நான் தான் கட்டு, சிங்கம் கட்டு எல்லாம் விடுறேனா. ஆனா அந்த மாதிரி போச்சு இருந்துட்டு. சரி ஓகே, அப்ப முதல்ல உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, எனக்கு தேவைதான். வச்சிருப்போம். அழகா இருக்கீங்க. உடுப்பெல்லாம் எடுத்தது யாரு? மருமகள். என்ன எல்லாம் மருமகள்? எத்தனை பிள்ளை முதல்ல அப்பாவுக்கு? எனக்கு 7 பேர். உதயவேலியா தான் இருந்திருக்கேன் போல. இப்ப ஒன்றுக்கே வர்ற வாடு. சரி, 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள். அப்ப 7 ஆம்பளை பிள்ளைகளோ? அல்ல, 4 பொம்பளை பிள்ளைகளும் 3 ஆம்பளை. 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு 3 ஆம்பளை பிள்ளை. இன்னொரு ஆம்பளை பிள்ளை வைத்திருந்தா கணக்கா 4க்கு 4. சரி, அப்ப 4 ஆம்பளை பிள்ளைக்கு 3 ஆம்பளை பிள்ளை. 3 ஆம்பளை பிள்ளைக்கு 3 மருமக்கள். இந்த 3 மருமக்கள் தான் பண்ணது அப்படியே. சரி, நாங்கள் அந்த பிள்ளை கல்யாணம் கட்டி எங்களுக்கு இப்ப மருமகள் வர. சரி, எங்கட சோதங்கால விடுவோம். சரி, அப்ப உங்களுக்கு இன்னைக்கு 73வது பிறந்த நாள் அப்படியா? ரைட். அப்ப நாங்க வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி எங்களையும் வந்துட்டு சர்ப்ரைஸ் அனுப்பிவிட்டோம். இந்த மாதிரி தாத்தா நல்லா ஆடுவாராம், நல்லா ஆட்டம் காட்டி விட்டு எங்களுக்கு மூச்சு வாங்க நீங்க ஆடு. ரைட். அதே மாதிரி நாங்களும் கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்தாங்க, அதையும் தந்துட்டு போவோம்னு சொல்லி. சரியா? அப்ப கிஃப்ட கொடுத்துருவோமா? ரைட். நீங்க இந்த பாஸ்கெட் பண்ணி கொடுங்க, சாக்லேட் பாஸ்கெட். சரி, ஒரு அழகான ஒரு மினி பாஸ்கெட், சாக்லேட் பாஸ்கெட் வாங்குங்க. ஓகே, அதுக்குள்ள நிறைய சாக்லேட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பேத்தி மாதிரி கூடவே அப்படியே. அப்ப பேத்தி மாதிரிக்கு நீங்க சாப்பிடற இல்லையா? உங்களுக்கு வேற ஐட்டம் இருக்காங்க. ஓமே மிக்கி, அப்ப நாங்க போய் பாய போட்டு படுப்போம். நைட்டுக்கு ஒரு பாட்டி பிடிச்சிட்டு போவோம். ரைட். அப்ப இது வந்து உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க பிரச்சனை இல்லை. சரியா? நீங்களும் ஒண்ணு சாப்பிடுவோம். அவ்வளவு நிறைய சாப்பிட்டா தான் கூடாது, அளவா எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கும் தரலாம். தெரியுங்களா? தரமாட்டீங்க. நாங்க போ மிக்கி, வா போ. எங்களுக்கு இல்லையா? போ. சரி, அப்ப சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கா? சூப்பர். அதே மாதிரி நாங்களும் ஒரு கேக் கொண்டு வந்தோம். சரி, நீங்க ஆல்ரெடி ஒரு கேக், இவ்வளவு பெரிய கேக் வச்சிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இந்த கேக்குக்கு போதா வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். சரி, பரவாயில்ல, கொடுத்துருங்க. நாங்கள் ஒரு சாக்லேட் கேக் கொண்டு வந்தாங்க. பிடிச்சிருக்க கேக்கு அதை எங்க வைக்க போறீங்க? 3 பேரும் கேக் பிடிச்சிருக்கா? சூப்பர். இப்ப லாஸ்ட் ஆகும் நாங்கள் மிக்கியோட ஒரு ஆட்டம் போட்டு தான் இருக்கு. என்ன மிக்கியோட கடைசியா ஆடும். உங்களுக்கு இப்ப ரெஸ்ட் கொடுத்துருக்கு. அதான் கதைக்கிறது. மூச்சை கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் ரெடி ஆகும். அதுக்கு மரத மூட்டை போட்டிக்கு. சரி, அப்ப கேக் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, அப்ப இது கொடுத்தது யாரு? இது உங்களுடைய மருமக்கள் பண்ணி போட்டன. உங்களுடைய கேக்கு கொடுத்தாச்சு, உடுப்பு கொடுத்தாச்சு. அப்ப எங்களை அனுப்பினது யாரு? மகனா இருக்கும். மகனா இருக்கு. மகனுக்கு என்ன பேர்? வசந்த தீபன். வசந்த தீபன். தீபன். வசந்த தீபன் இல்லையப்பா. வசந்த தீபன் எங்க நிக்கிறார்? எந்த நாடு? ஜப்பான். அவர் கட்டார். கட்டார்ல இருந்த இல்ல அவை இல்லை. வேற கொடுத்தவங்க ரொம்ப நல்லவங்க. மருமகனா இருக்கும். மருமகனுக்கு என்ன பேர்? அகிலேஸ்வரன். அகிலேஸ்வரன் நல்ல ஆள் இல்ல. சரி, நல்ல ஆள் தான் கொடுத்தது. அவர் இல்ல, அவர் கொடுக்க. அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஃப்ரெண்டோ? 73 வயசுல ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்களே. எங்கட ஃப்ரெண்ட் எங்க தெரியாது. ஏதோ படிச்சவங்க கடைசியா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு ஒரு ஹாய் மச்சான் அப்படி ஒரு அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ் என்ன? ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேர்? ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பேர் சொல்லுங்க. என்ன பேர் ஃப்ரெண்டுக்கு? சுந்தர். சுந்தர். சுந்தர் சியா அல்ல, வெறும் சுந்தரா? சுந்தர் சுந்தரம் இல்ல. அப்ப யாரு? யோசிக்க போறாரு. டேய் சொல்லு, தொலைய கூட யாருன்னு யார சொல்ல போறீங்க? அப்படி இல்லைன்னா இந்த மருமகள் ஒரு ஆள் அனுப்பி இருக்கிறேன். மருமகள் ஒரு ஆள். மருமகளுக்கு என்ன பேர்? பகீர். பகீரதி. ரதி இன்னைக்கு ரதத்துல ஏறி போயிட்டான். ரதி வந்து தேர்ல ஏறி எங்கேயோ போயிட்டான். அவ கொடுக்க
வரையா தெரியல. சரி, ஒரு பாட்டு இருக்குப்பா, அந்த பாட்டை பாப்பா. உங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண சொல்ல வேண்டும். அந்த பாட்டு கேட்டா மேபி உங்களுக்கு யாரும் நீங்க ஞாபகம் வரலாம். அந்த பாட்டுக்கு போயிருவோமா? ஓகே. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு மண் பாடு, இதை வேடம் பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. பாட்டு சூப்பரா இருக்கா? சரி, இப்ப சொல்லுங்கப்பா, அப்ப யார் கொடுத்தது? என் தங்கச்சி ஒரு ஆள். தங்கச்சியே? என்ன பேர் தங்கச்சிக்கு? இன்பவதனி. இன்ப மலர். அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, இன்பவதனி. இன்ப மலர் கிளி. அன்பு மலர். சரி, அன்பு இன்பல ஒன்றுதான். சூப்பர். இந்த பிடி கையால். ஓகே, இழுங்க பாப்பா. இழுக்கணும் மேல. என்ன வருது? ஏதோ வருது. வருது. விலகு. என்ன வந்திருக்கு? என்ன காசு? அப்ப நைட்டுக்கு இன்னைக்கு நாங்க போகாச்சு. இப்ப கேட்டா நீங்க காசு இல்லைன்னு சொல்லல. எங்க போ? சரி, அதுல ஒரு குறிப்பிட்ட பணம் இருக்கு. அப்ப எவனும் ஒருத்தன் காசை கேக்குக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கானு. என்ன அப்படியா? சரி, அதை அங்களை வச்சிருவோம். ஓகே, பிடிச்சிருக்கா? அப்ப ரைட். அப்ப யார் கொடுத்தது? இன்பமலரா? இன்பமலருடைய ஹஸ்பண்டுக்கு என்ன பெயர்? கொடுத்தால்தான் தெரியல. என்ன பேர்? நல்ல தம்பி. நல்ல தம்பி. நான் ஸ்டார்டே சொன்னானு நல்லாக்கள் நான் கொடுத்தேன். அதான் நல்ல தம்பி. சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்க தங்கச்சி நல்ல தம்பி குடும்பம் தான். இந்த மாதிரி எல்லாம் எங்களை அனுப்பி விட்டாங்க. ஹாப்பியா? இடையே கண் கிளங்கினதா கிடந்தது. இடையே கண் கிளங்கினதா கிடந்தது. கண் வேர்த்ததா? வேர்க்கே சும்மா. ஹாப்பி தானே? மகிழ்ச்சி இல்ல? மகிழ்ச்சி தானே? சூப்பர். அப்ப என்ன சொல்ல போறீங்க? கூடுதலா இருக்கு சொல்ல முடியாது. நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா. பாட்டுக்கு பாட்டு பாடுவோம். ஹாப்பியா? அந்த கேக்குக்குள்ள காசு வந்தது இல்லையா? அது யார் கொடுத்தது? சொல்லவே இல்லை. எங்களை அனுப்பினது உங்களுடைய நல்ல தம்பி கொடுப்பாங்க. கேக்குள்ள காசு சொல்லிச்சு மருமகள். அதுவும் மருமகளே. கோபி. என் மகன் அங்க போட்டேன். வசந்த தீபம். பாத்தீங்களே, உங்களுடைய வசந்த தீபம் தான் உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒளி ஏத்துறதுக்காக கொடுத்துருக்க. அந்த ஒளியை ஏத்துறதும் ஏத்தாவடாத உங்களோட பொறுப்புல இருக்கு. சரி, ஓகேயா? சூப்பர். அப்படி எங்க பாருங்க, ஒழுதைங்க இங்க பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க. ஸ்ப்ரே கொடுங்க. அடுத்த ஸ்ப்ரே அதை கொடுங்க. அதை நூத்திட்டு குச்சி ஊத்திட்டு கொடுங்க. அது சுட போகுது. ஓகே, ஊத்துங்க. ஓகே, 3 2 1 ஸ்டார்ட். ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டியர். ஹேப்பி பர்த்டே. அதை கீழே வச்சுட்டு வாங்க ப்ரோ. நீங்க உங்களோட தொப்பி தெரியுது, வெளியே வாங்க. நல்லா செய்தீங்க. ஆமா,